அந்த சகோதரர்கள் சொன்னார்களாம், அல்லாஹ்வின் மீது ஆணையாக எங்களை விட அல்லாஹ் உம்மை தேர்ந்தெடுத்து கொண்டான், உம்மை முதன்மைப்படுத்தி விட்டான். நிச்சயமாக நாங்கள் தான் தவறிழைத்தோம், நாங்கள் தான் உன்னை அந்த பாலங்கிணற்றிலே தள்ளினோம், நாங்கள் தான் உன்னை விற்றோம், நாங்கள் தான் தவறிழைத்து விட்டோம், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் சொன்ன பொழுது, அன்புள்ள சகோதரிகளே, இந்த இடத்திலே சிந்தித்து பாருங்கள். செய்த தவறை எல்லா சகோதரர்களும் ஒத்துக்கொண்டார்கள். ஒத்துக்கொண்டது மட்டுமல்ல, எத்தனை ஆண்டுகள் இவர்களின் மூலமாக தந்தையை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிரிந்திருப்பார்கள். அந்த பாலங்கிணற்றிலே, அந்த வீட்டிலே, அந்த சிறைச்சாலையிலே தள்ளி இருக்கும் பொழுது தன் சகோதரர்களை நினைத்து எவ்வளவு கவலைப்பட்டிருப்பார்கள். எந்த கவலையும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இல்லை. இந்த இடத்திலே அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இன்று உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை, அல்லாஹ் உங்களை மன்னிப்பவனாகவும் கருணை உள்ளவர்களாகவும் அல்லாஹ் இருக்கிறான் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்ற வரலாற்றை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, மன்னிப்பு, கருணை, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த இந்த மன்னிப்பு இருக்கிறதே, உலக வரலாற்றிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் பொழுது தன்னை அடித்தவர்களை, தன்னை உதைத்தவர்களை, தன்னை ஊர் நீக்கம் செய்தவர்களை எல்லோரும் கூடி இருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வசனத்தை சொல்லி, உங்களை எல்லோரையும் நான் மன்னிக்கிறேன். யாரை போன்று தெரியுமா? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சகோதரர்கள் மண்டியிட்ட பொழுது, தன்னிடத்திலே வந்த பொழுது, குற்றவாளியாக நிறுத்தப்பட்ட பொழுது என்ன சொன்னார்களோ அதையே நான் உங்களுக்கும் சொல்லுகிறேன். என்ன சொன்னார்கள்? உங்கள் மீது இன்றைக்கு எந்த குற்றமும் இல்லை, அல்லாஹ் மன்னிப்பவன், அல்லாஹ் கருணையுடையவனுமாக இருக்கிறானே என்று அவர்கள் சொன்னார்களே, அதையே நானும் சொல்லுகிறேன் என்ற இந்த வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் பொழுது தன்னை அடித்தவர்களை, உதைத்தவர்களை, ஊர் நீக்கம் செய்தவர்களை அத்தனை பேருக்கும் சொன்னார்களே, அந்த வசனம் தான் சகோதரிகளே. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வன்மத்தை காட்டவில்லை. தன் சகோதரர்கள் தான் இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டாங்க, என்ன கேவலப்படுத்திட்டாங்க, பொறாமையின் காரணமாக என்ன கொண்டு போய் கிணத்துல போட்டுட்டாங்க நினைக்கல. அல்லாஹ் விதித்த அந்த விதியை அவர்கள் பொருந்தி கொண்டார்கள். எந்த கட்டத்திலும் அவர்கள் சோதனையாக இருந்தாலும், துன்பமாக இருந்தாலும், அல்லாஹ் கொடுத்த கண்ணியமாக இருந்தாலும், எந்த கட்டத்திலும் அவர்கள் நன்றியோடு நடந்து கொண்டார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே உண்மையாக நடந்து கொண்டார்கள். அவர்களுடைய உள்ளத்திலே பெருமை வரவில்லை, அவர்கள் உள்ளத்திலே ஆணவம் வரவில்லை, அவர்கள் உள்ளத்திலே நான்தேன் என்ற சிந்தனை வரவில்லை. எல்லா நேரங்களிலும், கஷ்டத்திலும், கவலையும், துன்பத்திலும், இன்பத்திலும் தன்னுடைய